திரு இந்திரா பார்த்தசாரதி அவர்களின் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நாவல் குருதி புடல் பகுதி 8. வீட்டுக்கு வந்ததும் கோபால் சிவாவை கேட்டான். என்ன கோபம் ஜாஸ்தியாச்சா? ஜாஸ்தியாச்சு, ஆனால் யார் மேலேங்கிறது தான் புரியலை என்றான் சிவா. யார் மேலே நீ ஏன் புரியலை? கழுத்து முட்டை தண்ணியை ஊற்றிக்கிட்டு பாப்பாத்தி எங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கானே, அவன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சு போட வேண்டாம் என்று சீறினார் ராமையா. அவன் இன்னைக்கு தேர்தலில் ஜெயித்த மாதிரி அவன் மந்திரியாக ஆயிட்டதுக்கு நம்ம தானே காரணம். நாமன்னா ஜனங்களை தான் சொல்கிறேன். கோபம் ஜனங்க பேர்லேயே இருக்கலாம், என்னங்க சரிதானே என்றார் கனகசபை. சிவா இதற்கு பதில் சொல்லவில்லை. யார் மீது கோபம் என்பதா இப்போதைய பிரச்சனை? பார்க்க போனால் மந்திரி மீது எனக்கு கோபம் வரவில்லை. மந்திரியை பார்த்தால் பரிதாபமாகத்தான் இருந்தது. பலகீனமாக இருப்பவர்கள் மீது கோபமுடைவதை காட்டிலும் கோழைத்தனம் வேறெதுவும் இருக்க முடியாது. இப்படி பலவீனமார்கள் கையில் இருக்கும் அதிகாரத்தையே தன் பலமாக கொண்டு கொழுத்து வருகிறதே இந்த பரம்பரை ஸ்தாபன அமைப்பு. இதுதான் என்னுடைய முதல் எதிரி. கல்வி அறிவற்ற மக்களுக்கு கோஷங்களையே உணவாக தந்து ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கும் நாடகம் எப்பொழுதுதான் முடிவடையப் போகின்றதோ? கோபால் சிவா ஏதோ தீவிரமாக சிந்தித்து கொண்டிருக்கிறான் என்பதை உணர்ந்தான். மந்திரியை போய் பார்த்த நேரம் வேஸ்ட் தான். மந்திரியினுடைய லட்சியம்தான் எல்லை. பாப்பாத்தி இதுவரை அவன் சமூக புரட்சி வேண்டியதெல்லாம் இதற்காகவே கூட இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ கொஞ்சம் படித்தவன் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் படிப்பு இவனை சிறிதளவு கூட புரிந்தவனாக்க தெரியவில்லை. தண்ணீரில் மூழ்கியதும் இவனுக்கு தேவை ஒரு பெண். தமிழ்நாட்டில் என்ன மாபெரும் சமூக புரட்சி ஏற்பட்டிருக்கிறது. இந்த கட்சியின் சரித்திரமே இப்படித்தான். இவனை குற்றம் சொல்லி பயன் ஏதும் இல்லை. டாக்டர் கனகசபை அங்கு நிலவிய மோகனத்தில் சுமையை குறைத்தார். மேலே என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க? இப்படியே பேசாமல் உட்காட்டுருக்கிறதானா? இன்னைக்கு ராவு போய் திருமலை வீட்டில் பூந்து பாத்திர வேண்டியது தான். ராமையா இது சொல்லிவிட்டு நிதானமாக வெற்றிலை போட ஆரம்பித்தார். அவங்க இந்த வீட்டில் இல்லைன்னா ட்ரெஸ் பாசிங்னு எல்லோரையும் உள்ளே தள்ள பாப்பாரே நாயுடு என்றார் கனகசபை. அவங்க அந்த வீட்டில் இருக்கிறதா உறுதியாக சொல்கிறான் அந்த ஆள் என்றார் ராமையா. இப்போ நாம் போய் மந்திரியை பார்த்துட்டு வந்தோமே, இதை எதிர்பார்த்து அவங்கள நாயுடு வேறு இடத்துக்கு அப்புறப்படுத்தி இருந்தாருன்னா என்று கேட்டான் கோபால். பாப்பாத்தி ஒருவேளை மந்திரிக்காக கூட்டிக்கிட்டே வந்திருப்பான். அவன் போட்டிருக்கிற தண்ணிக்கு கூட்டியாந்தா என்ன, இல்லாட்டி என்ன, அந்த ஆள் சவங்கணக்கா ராப்பூரா படுத்து கிடக்கிற போகிறான் என்றார் ராமையா. கனகவி சிரித்து கொண்டே, மந்திரியாக காம்ரேட் கொஞ்சம் வருத்தப்படுகின்றார் போல இருக்கிறது என்று சொன்னான். என்னங்க இப்படி சொல்கிறீங்க? அந்த குட்டிக்கிட்டே படுத்துக்கிட்டா என்ன, படுத்து காட்டினா என்ன, அதை பற்றி எனக்கு என்ன வந்தது? பாப்பாத்தியை கூட்டிக்கிட்டு போயிருக்காங்க, பார்த்துக்க மாட்டாங்கங்கிறதுக்காக தான் சொன்னேன் என்றார் ராமையா. அந்த பங்கஜத்தம்மாவை நான் 2-3 தடவை பார்த்துருக்கேன். வீட்டுக்கு வாங்கன்னு கூட கூப்பிட்டுருக்கேன். நான் வேணும்னா இப்போ அவங்க வீட்டுக்கு போய் என்று கோபால் சொல்லி முடிப்பதற்குள் ராமையா இடைமறித்தார். என்ன மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குதா? அந்த அம்மா நாயுடுக்கிட்ட சொல்ல மாட்டாங்கன்னு தோணுது. அவங்க என்ன கூப்பிட்டதும் நாயுடுவுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் என்றார் கோபால். பங்கஜத்தம்மாங்கிறது யாரு என்றான் சிவா. நாயுடுவோட வப்பாட்டி, திருமலையோட கூட பிறந்தது. அந்த கழுதைக்கு 35 வயசு இருக்கும். ஆனால் அது போடுற வேஷம் சின்ன குட்டியாலெல்லாம் தோற்று போய்டுற மாதிரி இருக்குங்க என்றார் ராமையா. பங்கஜத்தம்மாவுக்கும் பேரில் ஒரு கண்ணு நீ நினைக்கிறியா என்று கோபாலை கேட்டான் சிவா. என்னங்க இப்படி கேட்குறீங்க என்று சிரித்து கொண்டே சொன்னார் ராமையா. அவர் சிரிப்பில் இருந்து அவர் இந்த கேள்வியை ரசிப்பது போல் சிவாவுக்கு தோன்றியது. அது போடுகிற வேஷம் ராமையாவின் அடிமனத்திலும் ஒரு சபலத்தை உண்டு பண்ணி இருந்திருக்கலாம். என்ன பாராட்டிக்கிறதுக்காக நான் அப்படி நினைக்கலைங்க. ஆனால் அந்த அம்மாவோட பார்வை அப்படித்தான் இருந்தது என்றான் கோபால். சில பொண்ணுங்களோட பார்வை அப்படித்தாங்க. கைண்ட் ஆஃப் இன்விடேஷன் டு பெட் அண்ட் இட் மே மீன் நத்திங் என்றார் கனகசபை. லுக் ஹியர், பிரச்சனை வேற எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. பங்கஜத்தம்மாவை கோபாலை பார்த்த பார்வைக்கு என்ன அர்த்தங்கிறது நமக்கு முக்கியமான பிரச்சனையாக எனக்கு படலை. அவன் தனக்குத்தானே திருத்துக்க வேண்டிய விவகாரம் என்றார் சிவா. நான் எதுக்காக இதை சொல்கிறேங்கிறத புரிஞ்சுக்காம படபடன்னு நீ பேசிக்கிட்டே இருக்க. அந்த அம்மாவுக்கு
அப்படி ஒரு பலவீனம் இருந்ததா? அதை நான் எப்படி பயன்படுத்திட்டு உளவறியக்கூடாதுன்னு பார்க்குறேன். இப்போ புரியுதா என்றான் கோபால். ஒரு கல்லில் 2 மாங்காய் என்றார் கனகசபை. ஒரு மாங்காய் என்னன்னு புரியுது, இன்னொன்று மாங்காய் இல்லாட்டா தியாகமான்னு அந்த அம்மாவை பார்த்தா தான் என்னால் சொல்ல முடியும் என்றான் சிவா. உங்கள் சிநேகிதரோட ரசனையை பற்றி உங்களுக்கு இன்னும் நம்பிக்கையே ஏற்படலையே என்றார் கனகசபை. கோபால் பஞ்சகத்தை பற்றி சொன்னது சிவாவுக்கு ஓரளவுக்கு அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. பங்கஜத்தின் வீட்டுக்கு இவன் முன்னாலேயே போயிருக்கக்கூடுமோ? அவள் நாயுடுவும் சொல்ல மாட்டாள் என்று எத்தனை தன்னம்பிக்கையுடன் கூறுகின்றான். அழகாக இருக்கக்கூடிய நடுவயதுக்காரியின் சாகசத்துக்கு எந்த இளைஞனும் பலியாவதில் ஆச்சரியமில்லைதான். பர்ஹாப்ஸ் மதர்ஸ் இமேஜ். இது என்ன பைத்தியக்காரத்தனம்? இதுக்கெல்லாம் லேபிள் ஒட்ட பார்ப்பதால் என்ன பயன் விளைந்துவிடப் போகிறது? இது உண்மை. மந்திரியின் நடவடிக்கை கோபாலை ஓரளவு பாதித்திருக்கக்கூடும் என்று தோன்றுகிறது. இவனை பொறுத்தமட்டில் இப்பொழுது எது வாய்ப்பு? பாப்பா தீம்படிவேலும் பங்கஜத்தம்மாள் வீட்டில் இருக்கின்றார்களா என்று அறிய முயல்வது வாய்ப்பா, அல்லது பங்கஜத்தம்மாவின் பலவீனத்தை பயன்படுத்தி கொள்ள முயல்வது வாய்ப்பா? கோபால் தான் இதற்கு பதில் சொல்ல முடியும். ஒருவேளை அவனுக்கே இது புரியாமல் இருக்கலாம். பாப்பாத்தியை அவனுடன் நினைத்து இப்படி ஒரு புரளி கிராமத்தில் பரவி இருக்கும் பொழுது இவன் பங்கஜத்தம்மாள் வீட்டுக்கு போவது உசிதமாக எனக்கு படவில்லை. நாயுடுவுக்கு இது தெரிந்துவிட்டால் இவனை பற்றி அவர் பரப்பி இருக்கும் வதந்தி உறுதியாகவே ஆகிவிடும். நீ அங்கே போவது சரின்னு எனக்கு புரியவில்லை என்றான் கோபால் ஆங்கிலத்தில். ஏன்? பங்கஜத்தம்மாள் மீது உனக்கு இருக்கும் சபலம் உன்னை பொறுத்தவரையில் 2ஆம் பட்சமாக அது இருக்கலாம். ஆனால் நாயுடு உன்னை பற்றி இந்த ஊரில் பரப்பி இருக்கும் வதந்தியோடு இதை இணைத்து பார்க்கும் பொழுது நீ பங்கஜத்தம்மாளின் வீட்டுக்கு போவது நம்முடைய பிரச்சனையை குழப்பி விடுகின்ற அளவுக்கு முக்கியத்துவம் அடைந்துவிடும். பங்கஜத்தம்மாள் நாயுடுவிடம் இதை பற்றி சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் நான் வந்த சில நாட்களுக்குள் நான் புரிந்து கொண்டது என்னவென்றால், நாயுடுவுக்கு இந்த கிராமம் முழுவதும் கண்கள். நீ செய்யப்போவதை யோசித்து செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். சிவா சொல்வது எனக்கு கூட சரியென்றுதான் படுகிறது என்றார் கனகசபை. பங்கஜத்தின் வீட்டுக்கு போக வேண்டும் என்ற எண்ணம் என் மனதில் ஏன் இப்பொழுது விசோரவும் எடுக்க வேண்டும் என்று யோசித்தான் கோபால். பங்கஜத்தை முதல் தடவை பார்த்த பொழுதே எண்ணற்ற பிரஜை பெருவெளியில் இந்த கருத்து திருடனைப் போல் வந்து வேரூன்றி இருக்கலாம். ஆனால் இப்பொழுது நாயுடு எனக்கு செய்திருக்கக்கூடிய சிறுமைக்காக அவரை பழிவாங்க வேண்டும் என்ற உணர்வு மேலோங்கியதால் அவருடைய உடைமை பொருள் என்கின்ற ஒன்றை ஆண்டுவிட வேண்டும் என்று வெறி ஏற்கனவே குடிபுகுந்துள்ள இன எழுச்சி தூண்டுதலை புருஷமாக்கி காட்டுகின்றதோ? ஒரு வம்புக்கும் போகாமல் இருக்கும் பொழுதே பாப்பாத்தியுடன் என்னை சம்மந்தப்படுத்தி அவதூறுகளை பரப்பி இருக்கிறான் இந்த அயோக்கியன். எனக்குள்ளே இருந்த புலியை சிலிர்த்து எழச் செய்து விட்டார்கள். இரையை சாப்பிட்டால் நான் புலி அடங்கிவிடும். அயோக்கியர்களுடன் போராடுகின்ற பொழுது தர்மத்தின் நடைமுறைகளை எதற்காக பின்பற்ற வேண்டும்? அவர்களை பின்பற்றினால்தானே நாமும் அவற்றுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்பது அவசியமாகின்றது. சமீபத்தில் சில நாட்களாக ஏற்பட்டு வரும் நிகழ்ச்சிகள் எல்லாம் என்னை மிகவும் பாதித்து என்னுடைய உணர்ச்சிகளை செறிவின் நிகழ்ச்சிக்கு தேவையான ஒரு விடுதலை குறியீடுதான் பங்கஜத்திடம் நான் பெற விழுகின்ற செக்ஸ் அனுபவம் என்று கொள்வதில் தவறு என்ன? கனகசபை சொன்னது உண்மைதான். ஒரு கல்லில் 2 மாங்காய். நீங்கள் தனியாக போக வேண்டாம் என்று எனக்கும் படுகிறது என்றார் ராமையா. அவர்கள் ஆங்கிலத்தில் பேசிய உரையாடலை வரிக்கு வரி அவரால் விளங்கி கொள்ள முடியாவிட்டாலும் சிவாவும் டாக்டரும் அவளை தனியாக போகக்கூடாது என்று வற்புறுத்துகிறார்கள் என்பதை மட்டும் அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. டாக்டர், சிகரெட் இருக்குமா என்று கேட்டான் கோபால். அவர் பாக்கெட்டை அவனிடம் நீட்டினார். அவன் சிகரெட் புகையை உள்ளே இழுத்து நிதானமாக வெளிவிட்டான். சாதாரணமாக சிகரெட் குடிக்காதவன் சிகரெட் குடிப்பது நின்றும் அவன் நிலை கொள்ளாமல் தவிக்கின்றான் என்று சிவாவுக்கு பட்டது. உன் பிரச்சனை தான் என்ன என்று கேட்டான் சிவா. என் மன எரிச்சலுக்கு விடுதலை வேண்டும். விடுதலை தருவன 2. ஒன்று சிரிப்பு, 2வது செக்ஸ். சிரித்துவிடு, பிரச்சனையே இல்லை என்றான் சிவா. கோபால் புன்னகை செய்தான். உன்னுடைய திருவாரூர் அனுபவத்தை பற்றி நீ சொல்லவே இல்லையே என்றான் சில வினாடிகளுக்கு பிறகு. மை டியர் மேன், யூ பி கம் கிரேசி என்று சொல்லிக்கிட்டு எழுந்து நின்றான் சிவா. இப்போ என்ன செய்ய போகிறீங்க? ராமையா அவர் குரலில் பொறுமை இல்லாமல் இருப்பது வெளிப்படையாக தெரிந்தது. நான் முதல்ல அந்த பங்கஜத்தம்மா வீட்டுக்குள்ளார போய் விசாரிக்கிறேன். நீங்கள் எல்லாம் 1/2 மணி நேரம் கழித்து வாங்க.
அவங்களே ஒரு தகராறு பண்ணாமல் 2 பேரையும் விட்டுட்டாங்கன்னா பரவாயில்லை. 2 பேரும் அங்கே இல்லாட்டா கூட நாயுடு அவங்கள எங்கே கொண்டு வச்சுருக்கான்னு அவங்க சொல்லலாம் இல்லையா என்றான் கோபால். எப்போ நீங்கள் போக போகிறீங்க? பொழுது சாஞ்சதும் போகலாம் இல்லையா? 35 வயசு கழுதைங்க அது. இதுக எல்லாம் துணிஞ்ச கட்டைங்க. நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்றான் ராமையா. சிவாவும் டாக்டரும் வீட்டை விட்டு வெளியில் வந்தனர். நானும் உங்க கூட வரவா என்று கேட்டான் சிவா. வாங்களே. இருவரும் மௌனமாக சிறிது நேரம் நடந்தனர். கோபாலுக்கு இவ்வளவு வெறி ஏற்படணும்னா இந்த பங்கஜத்தம்மா மஸ்ட் ரியலி பி ஹாட். அவளை பார்த்தா தேவலை என்றான் சிவா. நான் பார்த்துருக்கிறேன். நான் சொன்ன மாதிரி இன்வைட்டிங் ஐஸ், மேனரிசம் எல்லாமே அவ வெறும் பிளர்டாகவும் இருக்கலாம். கோபாலுக்கு பங்கச்சித்தம்மா பேரிலே வெறின்னு ஏற்கனவே நாயுடு பேரிலே பழி வாங்கணுங்கிறது தான் அவன் எண்ணம்னு நினைக்கிறேன். பிரச்சனை திசை திரும்பி போயிடுமோங்கிறது ஏன் கவலை என்றான். ஆகாது. நாயுடு பேர்லேயும் பங்கஜத்தின் பேர்லேயும் ஊரில் இருக்கிற ஜனங்களுக்கு வெறுப்பை தவிர வேற ஒன்றும் கிடையாது. கோபால் பங்கஜத்தம்மாள் வீட்டுக்கு போய் அங்கே ஏதாவது நடந்தால் கூட அவங்க எல்லோருமே நாயுடு பேரில் பழி தீர்த்துக்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டாலும் நினைக்கலாம். கனகவை சொல்வது உண்மையாக கூட இருக்கலாம். தமிழ்நாட்டில் சாமானியர்கள் பதவிக்கு வந்ததும் நடத்தும் சரச சல்லாபங்களை அவர்களை ஆதரிக்கும் கீழ்மட்டத்து மக்கள் இத்தகைய மனப்பான்மையை பக்குவத்துடன் ஏற்றுக்கொள்வதும் வக்கர நிலை ஏற்பட்டிருப்பதையே இது நிரூபிக்கின்றது. திரைப்பட நடிகர்கள் அரசியல் தலைவர்கள் ஆகிவிடுவதும் இதனால் அவர்களுடைய திரைப்பட காதலிகளுக்கும் ஒரு அரசியல் அந்தஸ்து ஏற்பட்டு வழிபடும் மக்களினால் அந்நிகளாக போற்றப்படும் அவல நிலை வேறு எந்த நாட்டிலாவது இப்படி உண்டா? நாங்கள் செய்ய விரும்புவதையெல்லாம் அண்ணன் செய்து கொண்டிருக்கின்றான் என்ற ஆத்ம திருப்தி ஒன்றே போதுமே. அவர்கள் மெயின் ரோடு அருகே வந்தார்கள். கனகசபை அங்குதான் தன் காரை நிறுத்தி வைத்திருந்தார். காரின் அருகே 2-3 சிறுவர்கள் அதை சுற்றி சுற்றி ஓடி விளையாடி கொண்டிருந்தனர். கனகசபையை பார்த்ததும் அவர்கள் விளையாடுவதை நிறுத்திவிட்டு சிவாவையும் டாக்டரையும் ஒரு மரியாதை கலந்த அச்சத்துடன் பார்த்தனர். டாக்டர் காரில் ஏறி உட்கார்ந்ததும், நானும் சாயந்தரம் உங்களோட வரேன். எத்தனை மணிக்கு புறப்படுவீங்க? 7:30 8 மணிக்கு போகலாம் இல்லையா? எனக்கு என்னமோ அவங்க அங்கே தான் இருப்பாங்கன்னு படுது என்றார் கனகசபை. பார்க்கலாம் என்று சொன்னான் சிவா. சிவா வீட்டுக்கு திரும்பி வந்த பொழுது கோபால் எந்த நிலையில் அவன் டாக்டருடன் சென்ற பொழுது உட்கார்ந்து இருந்தானோ அதே நிலையில் உட்கார்ந்திருப்பதை கண்டான். அவன் தீவிர சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான். ராமையா உள்ளே சமையல் வேலையில் ஈடுபட்டிருந்தார். வடிவேலு காணாமல் போனதிலிருந்து இருவருக்கும் ராமையா வீட்டில்தான் சாப்பாடு. அவர் காயங்கள் முழுவதும் ஆறாவிட்டால் கூட சுறுசுறுப்பாக வேலையை கவனித்து கொண்டிருந்தார். சிவா உள்ளே நுழைந்தான். நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணட்டுங்களா என்று ராமையாவை கேட்டான். வேணாம், இது என்ன பெரிய வேலை? சாயங்காலம் எப்படி போய் நம்ம ஆளுங்களை அந்த வீட்டிலேருந்து விடுவிக்கிறதுங்கிறது தான் என்னோட கவலை. போலீஸு வந்துருச்சுன்னா பெரிய தகராறாக ஆகி போயிடும். இன்னைக்கு போகிறது தான் நல்லதுன்னு எனக்கு படுது. போலீஸ்காரங்க மந்திரியை சுற்றிக்கிட்டு அலைவாங்க என்று சொல்லிக்கொண்டே பானையிலிருந்து ஒரு சோற்றை எடுத்து பதம் பார்த்து அடுப்பிலிருந்து அதை கீழே இறக்கினார். ஒரு விதத்திலே கோபால் சார் அந்த பங்கஜத்தம்மா வீட்டுக்கு முன்னாலே போகிறதும் நல்லது தான். அந்த கழுதை இவரை வம்புக்கு கூப்பிட்டது இவரும் சரின்னுட்டாலும் இது நாயுடு பயலுக்கு தெரிஞ்சா அவனுக்கு வெறி பிடிச்சிடும். வெறி பிடிச்சா அவன் கிறுக்குத்தனமாக ஏதாவது செய்ய ஆரம்பிச்சிட்டானா அவன் வகையாக மாட்டிக்க வழி இருக்காது என்றார் ராமையா. பங்கஜத்தம்மா முன்னாலே என்ன காரணத்துக்காக கோபாலை கூப்பிட்டாலோ அது எனக்கு தெரியாது. ஆனால் இப்போது நாயுடுக்கும் இவனுக்கும் பகைங்கிறதுனால அவனை வம்பிலே மாட்டி விட்டு வச்சுட்டான்னா என்றான் சிவா. என்ன வம்பு பார்த்துருவோமே, ஒரு கை தான். நாம் எல்லோருமே எதுக்காக போகிறோம்? அவர் அடுப்பிலிருந்து குழம்பை கிளறிவிடத் தொடங்கினார். நல்ல வாசனையாக இருக்குது குழம்பு என்றான் சிவா. உங்களுக்காக சைவ சமையல், இல்லாட்டி தினம் மீன் இல்லாமல் எனக்கு சரிப்படாது. மீன் இல்லாமல் வாசனையாவா இருக்குது என்று சிரித்துக்கொண்டே கேட்டார் ராமையா. ஒரு நாள் நான் மோரை ஊற்றிக்கிட்டு சாப்பிட்டுடுறேன். எனக்காக ஏன் நீங்கள் இப்படி கஷ்டப்படுறீங்க என்றான் சிவா. சும்மா சொன்னேங்க. மீன் இல்லாட்டி என்ன செத்தா போயிட போகிறோம். கோபால் அப்பொழுது அங்கு வந்தான். என்னங்க சாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க என்று கேட்டான். மீன் இல்லாட்டி என்ன செத்தா போயிட போகிறோங்கிறார். எனக்காக அவர் மீன் இல்லாமல் சாப்பிட்றது ஒரு பெரிய தியாகம் இல்லையா என்றான் சிவா. சாப்பிட்றது தியாகமா இல்லாட்டி சாப்பிடாமல் இருக்கிறது தியாகமாங்கிறது
கிடைக்கிற மீனை பொறுத்தது என்றான் கோபால். சிவா ஒன்றும் பேசாமல் மௌனமாக புன்னகை செய்தான். தனக்கு அவன் மீது பொறாமை என்று நினைத்து கொண்டிருக்கின்றானோ மடையன். இல்லாவட்டால் எதற்காக அவன் கிண்டல் செய்ய வேண்டும்? முதலில் ஏதாவது இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று அவன் நினைத்தான். ஆனால் தொடர்ந்து வழக்காடும் மனநிலையில் அவன் இல்லாததால் த புவர் ஃபெல்லோ நீட்ஸ் செக்ஸ், லெட் ஹிம் ஹேவ் இட். கோபால் பங்கஜத்தின் வீட்டிற்கு போன பொழுது மணி 7:15 ஆகிவிட்டது. இன்னமும் கொஞ்சம் முன்னாலேயே புறப்பட வேண்டும் என்று நினைத்தான். முடியவில்லை. 7:15க்கு ராமையா மற்ற ஆட்களையும் கூட்டிக் கொண்டு வந்துடுவார். அவன் கதவை தட்டினான். பங்கஜம்தான் கதவை திறந்தாள். ஒரு கண நேர திகைப்பு அவள் கண்களில் தெரிந்தது. உங்களை பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன் என்றான் கோபால். என்ன விஷயம்? உள்ள வரலாமில்ல? வாங்க. இவள் தயக்கத்துக்கு என்ன காரணம்? இவளை நேரடியாக பாப்பாத்தியும் வடிவேலும் இங்கே இருக்கின்றார்களோ என்று கேட்டு பயமுறுத்தி விடக்கூடாது. ஆனால் அவர்கள் இந்த வீட்டில் இருப்பது உண்மையானால் என்னை இவள் எப்படி உள்ளே அழைப்பாள்? நாயுடு ஏதாவது சொல்லுவாரோன்னு பயமாக இருக்குங்களா என்றான் கோபால். நாயுடுவுக்கும் எனக்கும் என்னங்க சம்பந்தம்? திருமலைக்கு அவர் சிநேகிதரு, அவ்வளவுதானுங்களே. அவ்வளவுதானா? அவ்வளவுதான் என்று சொல்லிக்கொண்டே அவள் சிரித்தாள். திருமலை இருக்காரா? அவனா? வெளியூருக்கு போயிருக்கான். கோபால் கூடத்தின் மீது கண்களை ஓடவிட்டான். சுவர் முழுவதும் சுவாமி படங்கள், கேலண்டர்கள். கூடத்தில் இடப்பக்கமாக ஒரு அறை, அது பூட்டப்பட்டு இருந்தது. அதை ஒட்டியிருந்த இன்னொரு அறை பாதி திறந்த நிலையில் இருந்தது. உள்ளே கும் இருட்டு. வலப்பக்கமாக 2 அறைகள் சாத்தப்பட்டு இருந்தன. உள்ளே தாளிடப்பட்டு இருக்கலாம். முற்றத்தில் ஒரு பெரிய நெற்கதிர், ஒரு நீர்த்தொட்டி, தேங்காய் நார்கள் நிறைந்து கிடந்தன. ரேடியோ போடட்டுங்களா? ரேடியோவா? ஆமாம், சினிமா பாட்டெல்லாம் கேட்குங்க. வேணாம், பாட்டு பிடிக்காதா? என்னுடைய ரசனையை பற்றி விவாதிக்கவா இவரிடம் வந்திருக்கிறேன். அவனுக்கு சிரிப்பு வந்தது. நீங்களோ நாயுடு தானுங்களா? ஆமாம். முகத்திலேயே அந்த டெல்லி பக்கத்து கலை இருக்குதுங்க, நம்ம பக்கத்து சாடியே இல்லைங்க என்று குரலில் சந்தோஷம் பொங்க அவள் சொன்னாள். நான் நம்ம பக்கத்து ஆளுங்கள் தான் பிறந்தவன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் என்றான் கோபால். என்னங்க, ஒரு பேச்சுக்கு சொன்னால் வேறு மாதிரி அர்த்தம் பண்ணிக்கிறீங்க? கோபால் அங்கு போடப்பட்டிருந்த பெஞ்சில் உட்கார்ந்து கொண்டான். சிறிது நேரம் ஒரு சங்கடமான அமைதி. நாயுடு என்னை இந்த ஊர்லேருந்து விரட்ட பார்க்குறாரு என்றான் கோபால். கேள்விப்பட்டேன். உங்களுக்கு ஏன் வம்பு? இந்த குடியானவங்க எப்படி போனா உங்களுக்கு என்ன? பணம் உள்ளவங்க என்ன அக்கிரமம் செஞ்சாலும் நாம் சும்மா பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா? உங்கள் கூட பிறந்தவருக்கு அவர் சிநேகிதராக இருக்கலாம். ஆனால் தான் இந்த ஊருக்கு எஜமான்னு ராஜான்னு காட்டு தர்பாரில் நடத்திக்கிட்டு இருக்காரு. இது நல்லாவா இருக்கு? சொல்லுங்க. பங்கஜம் அதற்கு பதில் சொல்லவில்லை. சிறிது நேரம் கூடத்தில் மூளையை பார்த்து கொண்டே நின்றாள். காசு உள்ள திமிரு எல்லாரையும் விலைக்கு வாங்கிடலாம்னு பார்க்குறாரா என்றான் கோபால் தொடர்ந்து. இந்த காலத்தில் காசு ஒன்றுக்கு தானங்களே மதிப்பு என்றாள் பங்கஜம். மதிப்பு கொடுக்குறவங்க யார்? நாம தான். மதிப்பு கொடுக்கறதில்லைன்னு நாமளே தீர்மானிச்சிட்டா அவ்வளவு சுலபங்களா அது? அதைத்தான் நானும் பார்க்குறேன். நாயுடு நமக்கு சாதகமாக ஓராள் தன்னோட சண்டை போட வந்திருக்கான்னு புரிஞ்சுக்கணும். அவருக்கு சமமாக அந்த ஆள் ஆம்பளையே இல்லைங்க என்று சொல்லிவிட்டு சிரித்தாள் பங்கஜம். அது எனக்கு தெரியாது, நீங்கள் சொன்னால் சரி, ஒத்துக்கிறேன் என்றான் கோபால். பங்கஜம் அவன் அருகில் வந்து உட்கார்ந்தாள். அவன் அவளை கட்டி அணைத்து நெற்றியில் முத்தமிட்டான். கூண்டிலிருந்து விடுபட்ட 2 புலிகள் சீறி விளையாடின. வடிவேலு நாயுடுவை பற்றி கூறிய தகவல் உண்மைதான் என்று கோபாலுக்கு புரிந்தது. கோபால் மணியை பார்த்தான். 7:40. அவன் மிக அலட்சியமாக அவளிடம், நாயுடு இந்த வீட்டில் யாரையாவது ஒளிச்சு வச்சிருக்காங்களா என்றான். பங்கஜம் பதில் சொல்லவில்லை. அவளுடைய கண்கள் மூடி இருந்தது. முகத்தில் புன்னகை. அவள் வேறு எதை பற்றியும் சிந்திக்க விரும்புவதாக இல்லை என்று அவனுக்கு தோன்றியது. மறுபடியும் அவளிடம் திரும்பவும் அதே கேள்வியை கேட்டான். அவள் ஆள்காட்டி விரலை கொல்லைப்புறமாக சுட்டி காட்டினாள். பாப்பாத்தி வடிவேலு. அவள் தலையை அசைத்தாள். இந்த வினாடியில் அவனுக்காக அவள் எதை வேண்டுமானாலும் செய்ய தயார் என்று அவனுக்கு தோன்றியது. அப்பொழுதுதான் வாசலின் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. அவன் அவளை பார்த்தான். திறக்கலாமா கூடாதா என்று அறிவதற்காக அவள் கதவை திறந்ததும் திடுக்கிட்டான் திருமலை நாயுடு. அவன் கோபாலை பார்த்ததும் திடுக்கிட்டு விட்டான். முகம் பெயர்ந்தது போல் ஆயிற்று. அவன் உள்ளே நுழைந்ததை பார்த்ததும் பங்கஜம்
அப்படியே கண்களை மூடியவாறு முகத்தில் புன்னகை விளங்க பார்த்து கொண்டிருந்தாள். திருமலை இருவரையும் மாறி மாறி பார்த்தான். என்ன துணிச்சல் இருக்கணும் உனக்கு என்று கேட்டான் மிகவும் நிதானமாக. என் துணிச்சலை விட்டுருங்க, இவங்களுக்கும் நல்ல துணிச்சல் தான். எங்கடா வந்த? என் வீட்டுக்கு ஒரு நாய் நுழையிற மாதிரி. கோபால் அவனை உற்று பார்த்தான். திருமலை எதற்கும் துணிந்தவன் என்று அவன் முகத்தை பார்த்தாலே தெரிகின்றது. அவன் பேசிய சொற்கள் என்னை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை. இவ்வாறு பாதிக்கப்படாமல் நிற்பது அவனுக்கு இன்னும் கோபத்தை கூட அதிகப்படுத்தலாம். திருமலை கோபாலின் சட்டையை பிடித்து ஒலிக்கிக் கொண்டே மீண்டும் கேட்டான், எங்கடா வந்த? பாப்பாத்தியும் வடிவேலுவையும் இங்கே தான் இருக்காங்களா? அவங்கள கூட்டிக்கிட்டு போகலான்னு தான் வந்த. பாப்பாத்தியும் இல்லை, கூப்பாத்தியும் இல்லை, வெளியே போடா நாயே என்று சொல்லிக்கொண்டே கோபாலின் கையை பற்றி வெளியே இழுத்து கொண்டு செல்ல முற்பட்டான் திருமலை. டேய் கட்டையா, வாடால இங்கே என்று திருமலை சொன்னதும் வாசலில் இருந்து கட்டை குட்டையாக ஒருவன் உள்ளே ஓடி வந்தான். அவன் முகத்தை பார்க்கவே அருவருப்பாக இருந்தது. சிவப்பேறிய கண்கள், கன்னங்களில் பல வடுக்கள், அடியாள் தொழிலில் கிடைத்த பரிசுகள் அவை. அவன் கோபாலின் கைகளை பற்றி முறுக்கத் தொடங்கினான். பங்கஜம் எழுந்தாள். விடுறா அவரே போயிடுவார். நான் போக மாட்டேன். பாப்பாத்தியையும் வடிவேலியும் இங்கே இருந்து அழைச்சிக்கிட்டு தான் போவேன். இங்கே பாப்பாத்தியும் இல்லை, கூப்பாத்தியும் இல்லை. என்ன வளர்றீங்க என்றாள் பங்கஜம். போடி தேவடியா நாயே, நாயுடு விட்டு உப்பை தின்னுட்டு இந்த பரதப்பையக்கிட்ட நீ வந்திருக்கிறியே, இவன் போகட்டும். அவன் போனதுக்கப்புறம் நான் உன்னை கவனிச்சுக்கிறேன். நான் யார்கிட்ட நான் போவேன், நீ யாரா என்ன கேட்குறதுக்கு? திருமலை அவள் மீது வேகமாக பாய்ந்தான். இதற்குள் கோபால் குறுக்கே புகுந்து அவளை வேகமாக இழுத்து ஒரு புறம் தள்ளினான். கட்டையன் கோபாலின் வயிற்றில் பலமாக எட்டி உதைத்தான். கோபால் நிலை தடுமாறி தூணை பிடித்து கொண்டான். கண்கள் இருண்டு வந்தன. இதற்குள் ராமையாவும் சிவாவும் கனகசபையை தொடர மற்ற ஆட்களுடன் வேகமாக உள்ளே நுழைந்தார். அவர்களை பார்த்ததும் கோபாலுக்கு தெம்பு ஏற்பட்டு விட்டது. பாப்பாத்தியும் வடிவேலியும் கொல்லைப்பக்கம் வச்சிருக்கிறாங்க, போய் பாருங்க என்றான். அவ்வளவுதான் அவனுக்கு தெரியும். நட்சத்திரங்கள் தெரித்து உலகம் அவனை பொறுத்தவரையில் அப்பொழுது இருட்டிவிட்டது. ராமையா கனகசபையிடம், டாக்டர், நீங்கள் சிவா சாரோட இவனை ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிக்கிட்டு போங்க, நாங்கள் இங்கே எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம். ராமையா அதற்கு மேல் கோபாலின் மயக்கத்தை பற்றி கவலைப்படாமல் தாம் அழைத்து வந்த ஆட்களை கொல்லைக்கட்டுக்கு விரைந்து சென்றார். அவர் அப்படி செல்வதைக் கண்ட கட்டையினும் திருமலையும் அவர்களை தொடர்ந்து வேகமாக பின்தொடர்ந்து ஓடி வந்தனர். சிவா கோபாலை காரில் படுக்க வைத்துவிட்டு டாக்டரிடம், நீங்கள் போங்க, நான் இங்கே கொஞ்ச நேரம், இவங்கெல்லாம் கொலைகாரங்க, கொஞ்சம் கவனமாக இல்லாட்டி அதை பற்றி தான் நான் கவலைப்படலை. இப்போது நான் உங்களோட வந்துட்டா இட் மீன்ஸ் ஐ ஆம் லெட்டிங் டவுன் ராமையா. சரி போங்க, இவருக்கு ஒன்றுமில்லை, கவலைப்படாதீங்க, வயிற்றில் உதச்சிருக்கான், மயக்கமாக இருக்கார், அவ்வளவுதான். சிவா மறுபடியும் அந்த வீட்டுக்குள் நுழைந்ததும் முற்றத்தில் நின்று கொண்டிருந்த பங்கஜத்தம்மாள் பெரிதாக சத்தம் போட்டு கொண்டிருந்தாள். கொல்லையில் போய் பாருங்க, கொலை நடக்குது. ஒரு வம்பு தண்டாவுக்கு போக மாட்டேன். என் வீட்லேயே இந்த கன்றாவி சம்சாரங்களாம் நடக்கணும். எந்த நைனா இருப்பென்ன? இப்போ இந்த ஊரே சிரிக்குது. ஐயோ பெருமாளே, நான் என்னத்தை செய்வேன்? கொல்லையில் ஒரு பெரிய சண்டை நடந்து கொண்டிருந்தது. கட்டையின் கையில் வெட்டறிவாளை வைத்துக்கொண்டு ஆவேசமாக சுற்றி சுற்றி வந்தான். மாட்டுக்குட்டிலுக்கு பக்கத்தில் இருந்து ஒரு சிறிய அறையை ராமையாவும் மற்ற ஆட்களும் நெருங்க விடாமல் அவன் காத்து கொண்டிருந்தான். அவன் பக்கத்தில் நின்ற திருமலை உடம்பெல்லாம் படமுடக்க வாய்க்கு வந்தவாறு அவர்களை திட்டிக் கொண்டிருந்தான். ராமையா சிவாவை ஆச்சரியத்துடன் பார்த்தார். கிட்ட வந்தீங்க, மாட்டை வெட்டுறாப்புல வெட்டிடுவேன், ஜாக்கிரதை, மறுவாதையாக போயிடுங்க. ஐயா வீட்டில் கொலை வேணாம்னு பார்க்குறேன் என்றான் கட்டையன். இந்த அறைக்குள் வடிவேலுவும் பாப்பாத்தியும் இருந்தால் ஏன் அவர்களிடமிருந்து ஒரு சத்தமும் வரவில்லை என்று யோசித்தான் சிவா. வாயை ஒருவேளை கட்டி போட்டிருப்பார்களோ, அவர்களை ஒருவேளை கொன்றே விட்டார்களோ? ஏன் பொக்கிஷத்தை காக்கும் பூதம் போல் இவன் இப்படி நிற்கின்றான்? இப்பொழுது இவர்களை விடுவித்தால்தான் உண்டு, இல்லாவிட்டால் இவர்களுக்கு துணையாக இன்னமும் பல ஆட்கள் வரக்கூடும். கட்டையினை அவனிடமிருக்கும் அறிவாளிடமிருந்து பிரித்து விட்டால் போரும். திடீரென்று அவன் மீது பாய முடியாது. பாய்ந்தால் வெட்டுவதற்கு அவன் தயங்க மாட்டான். தற்காப்புக்காக கொன்றான் என்று பணமும் பணத்துக்கு பக்கபலமாக நிற்கும் அதிகாரமும் தீர்ப்பு அளித்துவிடும்.
என்ன செய்வது இப்பொழுது? சிவா திரும்பி உள்ளே சென்றான். எங்கடா போற என்று கத்தினான் திருமலை. தான் சென்று போலீஸை கூப்பிட்டு கொண்டு வந்து விடுவோமா என்று பயந்திருக்கலாம். ஆனால் அதே சமயம் கட்டையனுக்கு துணையாக நிற்கும் அந்த நிலையில் நின்று அவனால் வெளியில் வர முடியாது. அவன் கையில் ஒரு நீண்ட கம்பி இருந்தது. அதை நாலாபுரமும் சுற்றி கொண்டிருந்தான். ஏய் பங்கஜம் என்று அவன் உரக்க தெலுங்கில் ஏதோ சொன்னான். கதவை தாளிட்டு விடு, ஆளை வெளியில் விடாதே என்று கூறியிருக்கலாம். அவன் கூடத்துக்குள் வந்த பொழுது பங்கஜம் வாசல் கதவை உள்பக்கமாக பூட்டி கொண்டிருந்தாள். இதோ பாருங்க, நாங்கள் ஒரு வம்பும் செய்யலை. கண்ணையா நாயுடு தான் அக்கிரமம் பண்ணுறாரு. உங்களை பார்த்தா நல்லவங்க மாதிரி தெரியுது. நீங்களே இதுக்கு உடந்தையாக இருக்கலாமா? பங்கஜம் அவனை ஏற்று பார்த்து விட்டு, நீங்கள் யார்? இப்போது நீங்கள் உங்கள் ஆளுக உதைச்சாங்களே கோபால், அவன் சிநேகிதன். நான் அவனை பார்க்குறதுக்காக டெல்லியிலிருந்து வந்திருக்கேன். இங்கே இப்படி. பங்கஜம் சிறிது நேரம் யோசித்தாள். பின்பு, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், என்னையும் டெல்லிக்கு கூட்டிக்கிட்டு போகிறீங்களா? இதென்ன ஒரு புது பிரச்சனை கிளம்புது என்று நினைத்தான் சிவா. இவள் எதற்காக டெல்லிக்கு வர விரும்புகின்றாள்? திருமலை கண்ணையா நாயுடுவிடம் இங்கு நடந்ததை சொல்லாமல் இருக்க மாட்டான். இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளுக்கு பயந்துதான் அவள் இந்த கிராமத்தை விட்டு ஓடிவிட நினைக்கிறாள். இவன் எந்த வகையில் தனக்கு உதவி செய்யக்கூடும் என்று யோசிக்கின்றாள். என்ன சொல்லுங்க, எந்த வகையிலே உதவி செய்வீங்க? கூட்டிக்கிட்டு போகிறதா சத்தியம் அடித்து சொல்லுங்கள், அப்புறம் உதவியை பற்றி நான் சொல்கிறேன். இவளை எங்கே கூட்டி கொண்டு போகுது? அப்புறம் கடத்தி கொண்டு போனார்கள் என்று நாயுடு குற்றம் சாட்டி விடுவாரோ? ஒருவேளை இவளும் சேர்ந்து சதி செய்கின்றாளோ? சிவாவுக்கு தர்ம சங்கடமாக இருந்தது. நாங்கள் உங்களை எப்படி கூட்டிகிட்டு போக முடியும்? ஏற்கனவே பாப்பாத்தி விஷயமா கோபால் பேரில் வீண் பழியை சுமத்தி இருக்கிறாரு நாயுடு. நீங்கள் வேற என் கூட வந்துட்டீங்கன்னா இது வீண் பழியாய் இருக்காது என்றாள் பங்கஜம். இதோ பாருங்க, இது வீண் பழியாய் இல்லையா என்பதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. அப்படி கோபால் ஏதாவது செஞ்சுருந்தாலும் அது தப்பு தான். உங்களை கூட்டிகிட்டு போகிறது நடக்காத காரியம். நீ யாரியா அவருக்கு நாட்டாமல் கூட்டிக்கிட்டு போக முடியாதுன்னு சொல்ல? என்னால் அவருக்கு உயிர் போக தெரிஞ்சதுன்னா நான் பார்க்க வேணாம் என்று அவள் சீறினாள். கோபாலி எதற்காக இந்த புது குழப்பத்தை வரவழைத்து கொண்டான் என்று சிவாவுக்கு எரிச்சலாக வந்தது. இந்த பெண்ணின் சீற்றம் அவளுக்கு பாவனையாகப்படவில்லை. அவன் எங்கே இருக்கான்னு சொல்கிறேன், நீங்களாவே போகிறீங்களா என்றான் சிவா. அவள் ஒரு கணம் யோசித்து விட்டு சரி சொல்லுங்க என்றா. சேவூரில் டாக்டர் கனகசபை இருக்கார்ல, அவர் வீட்டில் போய் பாருங்க. சரி, உங்கள் உதவி என்னங்க? நீங்கள் இப்போ எதுக்காக திரும்பி இருந்தீங்க? அவங்கள அடைச்சி வச்சுருக்கீங்களே, அந்த ரூமுக்கு அந்தாண்ட பக்கம் கதவு இருக்குங்களா? ஏங்க நாயுடுவை முட்டாள்னு நினச்சிங்களா? கதவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. மாட்டுக்கொட்டலுக்கு பக்கத்தில் வைக்கப்போர் இருக்குல்ல, அதுக்கு கீழண்டை பக்கம் நிறைய அரிவாள் கடப்பாறை எல்லாம் இருக்குது. உங்கள் ஆளுங்கக்கிட்ட சொல்லுங்கள், கட்டப்பையில் தன்னால் வழி விட்டுருவான். அந்த பொண்ணுக்கு உசுறு இருக்கோ இல்லையோ? கொன்னுட்டாங்களா? பங்கஜம் சிரித்தாள். எதுக்கு சிரிக்கிறீங்க? ஒருத்தர் உயிருக்கு மன்றாடுது சிரிக்க வேண்டிய விஷயமா? வக்கரமாக இருக்குது நீங்கள் சிரிக்கிறது. யார் வக்கரமோ? நாயுடுவை போய் கேளுங்க யார் வக்கரம்னு. அந்த பொண்ணையும் வடிவேலு பயலையும் அவன் வாங்கியிருக்கிற வேலைக்கு அந்த பொண்ணு உசுரோடு இருக்க போகுது? இல்லை, வடிவேலு தான் உயிரோடு இருக்க போகிறானா? எல்லா கன்றாவியும் ஏன் வீட்டிலேயே. சரி சரி போய் சீக்கிரம் என்று சொல்லிக்கிட்டே அவள் வாசலை நோக்கி விரைந்தாள். சிவாவுக்கு கோபத்தில் மயிர்கால்கள் எல்லாம் குத்திட்டு நின்றன. எதிரே நாயுடு நின்றிருந்தால் அடையாளம் தெரியாமல் சதை சதையாக அவரை வெட்டி எறிந்திருப்பான். இப்பொழுது அவனுக்கு புரிந்தது அந்த அறையிலிருந்து ஏன் சத்தம் வரவில்லை என்று. குற்றுயிரும் குலையுருமாக கிடைக்கின்றார்களோ என்னவோ. பங்கஜம் நாயுடுவை ஒரு வகையில் பழி வாங்கிவிட்டாள். அவன் திரும்பவும் கொல்லைப்பக்கம் சென்ற பொழுது எந்த நிலையிலும் மாறுதல் இல்லை. வாய்ச்சண்டை தொடர்ந்து நடந்து கொண்டு இருந்ததை தவிர செய்கை அளவில் முன்னேற்றம் எதுவும் இல்லை. சிவா மிக வேகமாக வைக்கோல் போரின் கீழ்ப்பக்கம் சென்று கூவினான். இங்கே வாங்க, நிறைய அறிவாள் இருக்குது. அவ்வளவுதான். ராமையாவும் மற்ற ஆட்களும் அங்கே திமுதும் என்று ஓடினர். அவர்களை துரத்தி கொண்டு வந்த கட்டையினும் திருமலையும் அவர்கள் மிஞ்சி காரியம் நடந்துவிட்டது என்பதை உணர்ந்து மீண்டும் அரைப்பக்கம் ஓடினர். அவன் அரைவாசலில் மறுபடியும் நின்று கொண்டு, இங்கே என்னை தாண்டிக்கிட்டு உள்ளார போனீங்கன்னா உங்களை நான் முந்திக்கிடுவேன். வடிவேலுவையும் அவளையும் ஒரே போடா போட்டுடுவேன், ஜாக்கிரதை என்று கூறிக்கொண்டே அவர்களை பார்த்தவாறே காலினால் கதவை எட்டி உதைத்தான்.
மேலே என்னடா இது, உள்ளார ஒருத்தரையுமே காணோமே என்று கூவினான் திருமலை. அவன் மிக வேகமாக அறைக்குள் நுழைந்த பொழுது கதவுக்கருகில் ஒளிந்து கொண்டிருந்த வடிவேலு அவனை உள்புறமாக பலம் கொண்ட மட்டும் இழுத்து தள்ளினான். திருமலை தலைக்குப்புற கீழே விழ வடிவேலு அறையை விட்டு வெளியே ஓடி வந்தான். அவனைத் தொடர்ந்து அவளும் ஓடி வந்தாள். கட்டைப்பையனால் வடிவேலுவை பிடிக்க முடியவில்லை. ஆனால் பாப்பாத்தியை இறுக பற்றி கொண்டான். அவன் தன்னை விடுவித்துக் கொள்ள எவ்வளவோ முயன்றும் முடியவில்லை. உரமேறிய அவன் இடது கை அவளை வளைத்து இருந்தது. வடிவேலு ராமையாவின் அருகில் வந்ததும் மூச்சிறைக்க கீழே விழுந்தான். இதற்குள் ராமையாவின் ஆட்களில் ஒருவன் கட்டையனின் மீது பாய அவன் வலக்கையில் அரிவாளை வைத்து கொண்டிருந்ததால் குனிந்து முழங்கால் பக்கமாக சாடி அவன் கால்களை இடறிவிட முயன்றான். அவனை ஒரே வெட்டாக வெட்டிவிட வேண்டும் என்று அரிவாளை உயர்த்தி தூக்கி பிடித்தான் கட்டையன். அப்பொழுது இன்னொருவன் அந்த கையை இறுகப் பற்றி முறுக்கத் தொடங்கினான். அப்பொழுதுதான் அது நடந்தது. உள்ளே தலைக்குப்புற விழுந்த திருமலை சில வினாடிக்குள் தன்னை சுதாரித்து கொண்டு எழுந்து வெளியே ஓடி வந்தான். கட்டையின் கையில் இந்த அரிவாள் விழுந்ததை கண்டதும் அவன் அதை எடுத்துக்கொண்டான். அதே சமயத்தில் பாப்பாத்தி தன்னை கட்டையின் பிடியினின்றும் விடுவித்து கொண்டு ஓட முயன்றாள். அவள் மீது பாய்ந்து அவளை வெட்டிவிட அரிவாளை அவன் உயர தூக்கிய பொழுது, அதை எதுக்காக கொல்றீங்க அண்ணே, அதை விட்டுருங்க என்று கூறிக்கொண்டே குறுக்கே புகுந்த கட்டையனின் கழுத்தில் அந்த அரிவாள் விழுந்தது. திருமலை ஆத்திரத்தின் எல்லை வெட்டி நின்றும் புலப்பட்டது. கட்டையன் தலை கழுத்தில் மயிரிழையில் ஒட்டி ஊசலாடியது. குபுக்கென்று பாய்ந்த ரத்தம் அங்கிருந்த அனைவருடைய ஆடைகளையும் நனைத்து விட்டது. கட்டையனின் கண்கள் திறந்து கிடந்தன. சிவா கண்களை மூடிக்கொண்டான். கொலை என்பது இதுதானா? கத்துவதற்கு கூட நேரமில்லாமல் திடீரென்று ஏற்பட்ட விபத்தில் உண்டான ஆச்சரியம் கண்களில் நிலை குத்தி நிற்க, அதுவா இத்தனை நேரம் அரிவாளை கையில் எடுத்துக்கொண்டு எல்லோரையும் ஆட்டி வைத்து கொண்டு பாப்பாத்தி தன் பிள்ளையை வளர்த்து வந்திருக்கிறாள் என்று பலகீனமான ஒரு கணத்தில் அவன் மனதில் ஏற்பட்ட செய் நன்றி உணர்வு என்று சலனம் அவன் உயிரை பலிவாங்கிவிட்டது. இதுதான் கொலையா? நாயுடு விட்டெறியும் காசுவுக்கு பலன் இத்தனை ரத்தம். இன்னும் எத்தனை ரத்தம் சிந்தப் போகின்றதோ? இதோ என் வேட்டியில் படிந்திருக்கும் கரையை நான் அலம்பிவிடப் போவதில்லை. கட்டையின் ரத்தமாக மாறி என் வேட்டியில் ஒட்டி கொண்டு விட்டான். நான் அடியாளாவது யாரால் என்று மௌனமாக கேட்கின்றான். யாரால்? எல்லோரும் கட்டையனின் அருகே சென்று பார்க்கின்றனர். இதற்குள் திருமலை ஓடிவிட்டான். அவனை இரண்டொருவர் துரத்தி கொண்டு போக ஆனாலும் பிடிக்க முடியவில்லை. ராமையா சிவாவை கேட்டார். இப்போ என்ன செய்யலாம்? சிவாவுக்கு என்ன பதில் சொல்வதென்று புரியவில்லை. பேசாமல் நின்றான். திருமலை தான் கட்டையனை கொன்னிருக்கான், நமக்கு என்னங்க அண்ணே, பேசாமல் போயிடுவோம் என்றான் ஒருவன். சிவாவினால் அந்த இடத்தில் அதற்கு மேல் நிற்க முடியவில்லை. கொட்டிலில் இருந்த மாடுகள் பெரிதாக அலறத் தொடங்கின. அவன் கூடத்தை நோக்கி சென்றான். மற்றவர்களும் அவனை தொடர்ந்தனர். சிவா தேவூருக்கு சென்ற பொழுது கனகசபை கோபாலுடன் பேசி கொண்டிருந்தார். என்னாச்சு என்று கேட்டான் கோபால். கொலையில் முடிஞ்சிடுச்சு. வாட், கொலையிலா? ஆம், புவர் ஃபெல்லோ, கட்டையன் பலியானதுதான் மிச்சம். அங்கு நடந்த நிகழ்ச்சிகளை விவரமாக எடுத்துச் சொன்னான் சிவா. மை காட், திருமலையை நீங்கள் எல்லாருமா சேர்ந்து பிடிச்சி வச்சுருந்துருக்கணும். இப்போது நாம் கொலை பண்ணிட்டு தான் சொல்ல போகிறாங்க. கொலையை இவ்வளவு பக்கத்திலேருந்து நான் பார்த்ததே இல்லை. வாட் அ சைட் இட் வாஸ். கூட்டத்தில் முகத்தில் இருந்த அந்த பார்வை சிவாவில் தொண்டையை அடைத்து கொண்டது. எனக்கு இனிமே தூக்கமே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். சண்டையில் கன் ஃபயரில் நிறைய பேரை கொண்டுடலாம். இட் இஸ் இம்பர்சனல். ஆனால் ஒரு தனிப்பட்ட ஆளை அறிவாளால் கொல்லணுங்கிறது இட் இஸ் ரியலி எ ஷாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்றார் கனகசபை. கொல்றதுலேயும் ஒரு நாசுக்க எதிர்பார்க்கிறது நம்மோட ஹிப்பாக்ரஸி என்றான் கோபால். சிவாவுக்கு அப்பொழுது பங்கஜத்தின் ஞாபகம் வந்தது. இங்கே பங்கஜம் வரலையா? பங்கஜமா? அவ எதுக்காக இங்கே வரணும் என்று ஆச்சரியத்துடன் கேட்டான் கோபால். தனக்கும் அவளுக்கும் நடந்த உரையாடலை சிவா சொல்லி முடித்ததும் கனகசபை அவளை நாயுடு வழியிலேயே மடக்கி இருந்திருப்பான். அவளுக்கு தெரியாமல் அந்த கிராமத்தில் ஒரு விஷயமும் நடக்காதில்ல. கோபால் எழுந்தான். வாங்க புறப்படுவோம். வடிவேலுவையும் பாப்பாத்தியையும் ராமையா வீட்டில் தான் இருக்காங்க. பங்கஜம் அவர்கள் 2 பேரையும் பற்றி கூறிய தகவல் சிவாவின் நினைவுக்கு வந்தது. அவன் சொன்னது உண்மையாகத்தான் இருக்க வேண்டும்.
பாப்பாத்தியை காட்டிலும் வடிவேலுவை பார்த்தால் அது நன்றாக தெரிந்தது. என்ன யோசிக்கிற? அவங்க எங்கே இருக்காங்க? ராமையா வீட்டில் தான். வடிவேலு நாயுடுவோட எதுவும் முடியாதுன்னு சொன்னாரோ அதே காரியம் வடிவேலுவால் முடியுங்கிறத வச்சுக்கிட்டு அவனை நல்லா பழி வாங்கி இருக்கார் நாயுடு. சட்டையை போட்டு கொண்டே இருந்த கோபால் சட்டென்று திரும்பினான். இது யார் சொன்ன தகவல்? பங்கஜம். கனகசபைக்கு ஒன்றுமே புரியவில்லை. நீங்கள் எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நாயுடுவோட பர்வர்ஷன்ஸ் இப்போத்தான் ஒவ்வொன்றா புரியுது என்றான் கோபால். நாயுடுவோட அந்தரங்க வாழ்க்கை பற்றி நமக்கு என்ன கவலை? நம்ம கவலையெல்லாம் நாயுடுங்கிற பிராஸ்தார் தான் என்றான் கனகசபை. நீங்கள் நினைக்கிற மாதிரி நானும் நினச்சதுண்டு. ஆனால் பார்க்குறப்ப ஒரு தனிப்பட்ட மனுஷனோட அந்தரங்க வாழ்க்கையும் சமூக நடைமுறைக்கு குறுக்கிட்டா அது நம்ம எல்லோருடைய கவலையாக ஆகிறதில்ல. தப்பில்லையோன்னு தோணுறது என்றான் சிவா. கோபால் சிவாவை பார்த்தான். நான் இவனை அறிந்ததிலிருந்து எப்படி மாறிவிட்டான்? ஏட்டு படிப்பை விட கவைக்கு உதவாத விஷயங்களை விட அனுபவம்தான் ஒருவனுக்கு சரியான ஆசிரியன். அனுபவம் என்ற உரைகள்தான் ஒருவனின் உண்மையான மனநிலையை அளந்து அறிய உதவுகின்றது. இவனுக்கு இருக்கக்கூடிய கட்டுப்பாடு எனக்கு இல்லை. நான் பங்கஜத்தை நாடியது நாயுடு மீது பழிவாங்க வேண்டுமென்ற உணர்ச்சியினால் மட்டும்தானா? நான் எதற்காக என்னையே ஏமாற்றிக் கொள்ளுகின்றேன்? ஒருவேளை கட்டையன் கொலையுண்டதற்கு நான் தான் காரணமாகின்றேனோ? எல்லாமாக சேர்ந்து போய் பாப்பாத்தியையும் வடிவேலியையும் விடுவித்திருந்திருக்கலாம். அப்பொழுது பங்கஜம் உண்மையை சொல்லாமலே இருக்கக்கூடும். அப்படியானால் நான் செய்தது தியாகமா? நிச்சயம் தியாகமில்லை. ஷி வாஸ் அ ரிமார்க்கபிள் உமன். இதில் என்ன உணர்ச்சி வேண்டி கிடைக்கிறது? திருமலை ஏன் பாப்பாத்தியை கொல்ல பார்த்தான்? நாயுடு வடிவேலுவுக்கு கொடுத்த வாய்ப்பு அவனுக்கு மறந்திருக்கலாம். கோபத்தை யார் மீதாவது காட்ட வேண்டும். ஒவ்வொருவரும் கோபத்தை ஒவ்வொரு விதமாக காட்டுவதுதான் மனித வாழ்க்கையை சுவாரஸ்யமாக ஆக்குகின்றது. அவர்கள் சமூகத்தில் முக்கியமானவர்களாக இருந்தால் அதை சரித்திரமாக்குகின்றது. கொலைக்கு அப்புறம் சென்றிருந்த சிவா திரும்பி வந்து சரி போகலாம் என்றான். எது செய்வதாயிருந்தாலும் கொஞ்சம் யோசித்து விட்டு செய்யுங்கள். நமக்கு எதிராக இருக்கின்ற கத்திகளை புரிஞ்சிக்கிட்டு செயல்படுறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது என்றார் கனகசபை. அவர் மேஜையின் மீது இருந்த கார் சாவியை எடுத்துக்கொண்டார். கனகசபை ஓரளவு பின்வாங்குவது போல் சிவாவுக்கு பட்டது. கொலை நிகழ்ந்திருக்கிறது. எனவே இதில் தம்மை அவர் அதிகமாக ஈடுபடுத்தி கொள்வதை விரும்பவில்லையோ என்று அவனுக்கு தோன்றியது. என்ன கோபால், உன்னாலே நடக்க முடியாது, நடந்தே போயிடும்லம்மா, நீங்கள் இங்கே இருக்கீங்களா என்றான் சிவா. உங்களை கொண்டு விட்டுடுறேன், நான் உடனே திரும்பி ஆகணும். வேலை மெனக்கெட்டுக்கிட்டு இருக்கு. போலீஸ் எல்லாம் வந்து இப்போது அங்கே ரொம்ப அமர்க்கலப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆமாம், நீங்களும் இப்போ போய் என்ன செய்ய போகிறீங்க? கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு. கொலை நடந்த இடத்துல நான் முக்கியமாக சாட்சி போலீஸ்காரராக வந்தா அங்கே இருக்க வேண்டாமா என்றான் சிவா. சரி வாங்க போகலாம் என்றார் கனகசபை. ஒரு கிசான் பிரச்சனையை திசை மாற்றிக்கிட்டு போகிற மாதிரி என்னென்னமோ நடக்குதுன்னு எனக்கு படுது என்றான் கோபால் காரில் உட்கார்ந்ததும். யார் இதற்கு காரணம் என்றான் சிவா. அவன் இந்த கேள்வியை கேட்ட வேகத்திலிருந்து தன் மீது தான் குற்றம் சுமத்துகின்றான் என்று கோபாலுக்கு புரியாமல் இல்லை. தான் பங்கஜத்தின் வீட்டுக்கு முன்னால் செல்லாமல் இருந்திருந்தால் கட்டையனின் இந்த கொலையை தவிர்த்திருக்கலாமோ? நீங்கள் அப்படி போனது எனக்கு பிடிக்கல என்றார் கனகசபை. நீங்கள் எல்லோருமா சேர்ந்து நான் அப்பப்போ போனதே பிடிக்காமலே தடுத்திருந்துருக்கலாமில்ல, நீங்கள் ஏன் அதை செய்யலை என்றார். நாங்கள் தடுத்திருந்தா நீ போகாமல் இருந்திருக்க போறியா என்றான் சிவா. நீங்கள் வற்புறுத்தி சொல்லாமல் இருந்தால் போகாமல் இருந்திருக்கலாம். இப்போது பங்கஜத்தம்மாவை தடுக்க வந்த கட்டையனை கொன்று விட்டதாக பழி சுமத்துவாங்க. நான் பங்கஜத்தம்மாவோட அதை எப்படி சொல்ல முடியும்? வாட் எ மெஸ். பங்கஜம் நாயுடுக்கிட்ட மாட்டிக்கிட்டு இருந்தா நிச்சயமாக அவளை உதைக்க ஆரம்பத்திலிருந்தே உனக்கும் நாயுடுக்கும் அவள் காரணமாகத்தான் பகைன்னு அவன் மூலமாகவே சொல்லுவான். அப்போது விஷயம் இன்னும் சிக்கலாக போயிடும் என்றான் சிவா. பாப்பாத்தி என்னையும் சம்மந்தப்படுத்தி நாயுடு கட்டுவிட்ட கதையை ஜனங்க நாங்கள் ஆரம்பித்தாலும் ஆரம்பித்து விடலாம் என்றான் கோபால். தென் திங்ஸ் வில் பி வெரி டிஃபிகல்ட். பாப்பாத்தி ஒரு அரிஜின பொண்ணு, பண்ணை ஆளுக. இதை நம்ப ஆரம்பித்தா போகிறோம், உங்களை யாராலையும் காப்பாற்றவே முடியாது. அப்புறம் நாயுடு காட்டில் மழை தான். நினச்சி பார்க்குறப்போ யூ ஹாவ் ரியலி பிஹேவ் லைக் அ ஃபூல். இப்படி சொல்கிறதுக்கு மன்னிச்சிடுங்க.
கோபால் பதில் சொல்லவில்லை. இழந்துவிட்ட நிமிஷத்தை ரப்பரால் அழித்துவிட வேறு விதமாக மாற்றி அமைத்துவிட முடியாது. ஒரு கிசான் போராட்டத்தை திசை திருப்பி விட்ட பழி என்னுடையது. கனகசபை சொல்வது உண்மைதான். இந்த புதிய நிலவினால் மக்கள் மனதில் என்னை பற்றி பாப்பாத்தி விஷயத்திலும் சந்தேகம் ஏற்பட்டால் போரும். இது எந்த அளவுக்கு பிரச்சனையை பாதிக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் வடிவேலுவையும் பாப்பாத்தியையும் திருமலை நாடு வீட்டிலிருந்து தானே விடுவித்திருக்கின்றார்கள் என்று அவர்கள் அறிந்தால் போதுமா? இவர்களை யார் ஒளித்து வைத்திருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு புரிந்துவிடும். பங்கஜத்தின் வீட்டோடு எனக்கு இரகசியமாக போக்குவரத்து உண்டு என்று நாயுடு நிலைநாட்ட முயன்று வெற்றியும் அடைந்து விட்டாரானால் பாப்பாத்தியால் தான் நான் அங்கு அடைத்து வைத்திருந்தேன் என்ற பழி என் மீது ஏன் வரக்கூடாது? வாதாடலாம். அப்படியானால் வடிவேலுவை நான் ஏன் அந்த வீட்டில் ஒளித்து வைத்திருக்க வேண்டும் என்ற கேள்வியும் எழலாம் அல்லவா? நாயுடுவின் மீது வீண் பழியை சுமத்துவதாகவும் இருக்கலாம். ராமையா வீட்டில் ஒரு பெரிய கூட்டம் கூடியிருந்தது. அவர்கள் இவர்களை கண்டதும் உள்ளே செல்ல வசதியாக சற்று விலகி நின்றனர். சேதி தெரியுமல்ல என்றார் ராமையா. தெரியும். திருமலை அகப்பட்டானா என்றான் கோபால். அவன் எங்கே அகப்பட போகிறான்? நாயுடு வீட்டுக்கோ அடியிருப்பான். இப்போது நாயுடு நாமத்தான் கட்டையினை கொலை பண்ணிட்டோம்னு சொல்லுவார் என்றான் கோபால். கனகசபை, ராமையா, நான் கொஞ்சம் அவசரமாக போகிறேன், காலையில் பார்ப்போம். வந்து போலீஸ்காரங்க வந்து விசாரித்தாங்கன்னா அப்படியே சொல்லுங்கள். மிரட்டுவாங்க. அதிகமாக பேசினாங்கன்னா வக்கீலை வச்சுக்கிட்டு தான் பேசுவோன்னு சொல்லிடுங்க. யார்? நாம் நாகப்பட்டினம் காம்ரேடு தானே நமக்கு வக்கீல். இப்போது நான் நாகப்பட்டினம் தான் போகிறேன். அவரை பார்த்தா நானே சொல்லிடுறேன். செய்யுங்க என்றார் ராமையா. கனகசபை போய்விட்டார். நாம் ஒத்துமையாக இருக்கணும். கட்டையினம் நம்ம மாதிரி ஒரு ஏழை தான். காசு இல்லாத குறை. அவன் அந்த கிராதக பயலுக்கு அடியாளாக போயிட்டான். நாம் ஏழைங்க ஒருத்தரை ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாகிறத தான் நாயுடு எதிர்பார்க்குறார். வெளியூர்லேருந்து பண்ணையாளுகளை கூட்டிக்கிட்டு வந்து விவசாயம் பண்ணுறானே, அது எப்படி அவனால் முடியுது? ஜனங்களுக்கு நல்ல சோறு இல்லை. நாம் மனுஷங்களை மறந்துட்டு ஒருத்தரே ஒருத்தர் காட்டிக்கிட்டாவது பிழைப்போங்கிறது மாதிரி மிருகங்களை காட்டிலும் ரொம்ப மோசமாக போயிட்டோம் நம்ம மனுஷங்க எல்லாம். வெளியூரில் வர்ற பண்ணையாளுங்களை கண்டு கோவப்படாதீங்க. அவங்கக்கிட்ட நம்ம பேசி பார்ப்போம். நாம் இனிமே இந்த கொலைகார பயல்களுக்காக விவசாயம் பார்க்கக்கூடாது, போராட்டத்தை ஆரம்பிக்கணும்னு நீங்கள் தயாரா என்று சிறிய சொற்பொழிவாற்றினார் ராமையா. எல்லோரும் தயாராக இருப்பதாக ஆவேசமாக கூக்குரலிட்டார்கள். போராட்டங்கிறது எல்லோருடைய ஒத்துழைப்பையும் எதிர்பார்த்து துணிஞ்சு செய்கிற காரியம். நடுவில் சோர்ந்து போய்விடக்கூடாது. நானே இதுவரை உங்களை பொறுமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு வந்தவன் தான். ஆனால் நிலைமையை பார்க்குறப்போ அப்பாவிங்க செத்துக்கிட்டு போகிறது தான் மிச்சமாக இருக்குது. கோபால் சார் சொல்கிற மாதிரி நாம் தான் கட்டையினை கொண்டோம்னு நாயுடு சொல்ல தயங்க மாட்டான். அவங்க கையில் பணம் இருக்குது, அதிகாரம் இருக்குது. இது இப்போது நாம் எதிர்பாராட்டி மனுஷங்களாக இருக்கிறதுக்கு பதிலாக நாம் எல்லாரும் உளும ஆடாவே ஆயிருந்துடலாம் என்றான் ராமையா. இப்போது நாங்கள் என்ன செய்யணுங்கிறீங்க சொல்லுங்க என்றான் கூட்டத்தில் இருந்த ஒருவன். அப்பொழுது அங்கு திடீரென்று பழனி வந்து சேர்ந்தான். அவனை பார்த்தால் பயங்கரமாய் இருந்தது. கண்கள் சவசவ என்று இருந்தன. தலையில் பெரிய முண்டாசு. பழனி, எங்கடா போயிட்டல்ல? துடிதுடிச்சுக்கிட்டு இருந்தவன் போராட்டம் ஆரம்பிக்கிறதுக்காக தீர்மானிச்சிட்டாச்சு என்றான் ராமையா. பெரிய போராட்டம். போலீஸ்காரங்க வந்து உதைச்சாங்கன்னா எல்லாம் கப்பச்சுப்புன்னு அடங்கி போயிட போகுது. நாயுடுவை ஒழிச்சி கட்டாட்டி அது என்னையா போராட்டம்? நாயுடுவை கொண்டுட்டா பிரச்சனை தீர்ந்துடுமா? இல்லை, இப்படி பெரிய புரட்சி செய்கிற அதிகாரத்தை கைப்பற்ற போகிறீங்களா? நாயுடுங்களை கொன்னாலாவது ஒருத்தனை கொன்ன நிறைவு ஏற்படும். இல்லை, என்னையா போராட்டம்? 1000 பேர் தூங்கிக்கிட்டு இருக்கப்ப 2 பேர் மட்டும் முழிச்சுக்கிட்டு இருந்தா போருமா? இந்த நாட்டில் ஒரு புரட்சியும் ஏற்பட போகிறதில்ல. எல்லாமே வெறும் சோறு தின்னி பயிலுவோம் என்றான் பழனி. பழனி கூறுவது தான் வாஸ்தவம் என்று சிவாவுக்கு பட்டது. அந்த கிராமத்து மக்களுக்கு தேவைகள் மிகவும் குறைவு. போதும் என்பதே பொன்செய் மருந்து என்பது நம் தத்துவம். பிராட்டி தட்ட சாணி கிடைச்சால் போகிறோம். கிராம மக்கள் திருப்தி அறிந்து விடுகிறார்கள். வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசையே அவர்களுக்கு கிடையாது. அந்த பிரச்சனைக்கு ஒரு தற்காலிக தீர்வு கிடைத்து விட்டால் போதும் என்று நினைக்கும் மக்கள் நிறைந்த இந்த நாட்டில் புரட்சி ஏற்படுவது என்பது சாத்தியமா?
சிறிய நகரங்களில் இருக்கின்ற கூலி ஆட்களுக்கு தினம் 4 ரூபாய் கிடைத்தால் போரும். ஒரு 100 மில்லி அளவு சாப்பாடு, ஒரு வாத்தியார் படம். உமர் கய்யாம் இதை தவிர வேறு என்ன சொல்லி கிழித்து விட்டான்? அறிவை வளர்த்து அவன் கண்ட உண்மைகளை நம் நாட்டு மக்கள் எவ்வளவு சுலபமாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். பழனியின் பேச்சு ராமையாவை வியப்பில் ஆழ்த்தியது. அவன் சொல்வதில் உண்மை இல்லாமல் இல்லை. இதுதான் சங்கடமான விஷயம். பழனி சொல்கிறாப்புல நாயுடுவை தீர்த்து கட்டினா என்னங்க என்றார் கூட்டத்தில் இருந்த ஒரு இளைஞன். இதெல்லாம் குறுக்கு வழி தம்பி. புரட்சிக்கு ராஜபாட்டைக்குத்தான் தெரியலாமை ஒழிய குறுக்கு வழியெல்லாம் தெரியாது என்றார் ராமையா. அவருடைய குரல் பலகீனமாக ஒலிப்பதை உணர்ந்தால் அவர் சொல்வதில் அவருக்கே நம்பிக்கை இல்லை என்பது தோன்றியது. பழனி, இங்கே வா, உங்ககிட்ட தனியாக நிறைய பேச வேண்டியிருக்கு என்றார் ராமையா. அவன் இன்னும் பேசி மக்களை திசை திருப்பி விட்டு விடுவானோ என்கின்ற பயம் அவருக்கு ஏற்பட்டிருக்கலாம் என்று தோன்றியது. பழனி அவர் அருகில் வந்து நின்றான். சரி, நீங்கள் போகலாம். காலையில் சுருக்கில் இங்கே வாங்க. புதுசாக வர்ற பண்ணையாளுங்கக்கிட்ட நாம் போய் பேசி பார்ப்போம். அவங்க இந்த தோப்பு பக்கமாக தினம் வர்றாங்க. அங்கே போய் நின்னா அவங்கள வழியிலேயே பார்த்துடலாம். கூட்டம் கலைந்தவுடன் ராமையா கோபாலிடம் சொன்னார். உள்ளார வடிவேலு இருக்கான், பார்க்க வரீங்களா? உடம்பு பாதியாக இருக்குது. அந்த பேடி அவன் பண்ணின வம்பு தான் உடம்பு பாதியாக இருக்குது. பாப்பாத்தி என்று கேட்டான் கோபால். அது தான் வீட்டுக்குத்தான் போவேன்னு அடம் பிடிக்குது. அனுப்பி வச்சுட்டேன். பயப்படாதீங்க, ஒன்றும் நடக்காது. துணைக்கு ஆள் இருக்குது என்றான் ராமையா. அப்பொழுது ஒரு ஜீப் அங்கு வந்து நின்றது. ஜீப்பிலிருந்து போலீஸ்காரர்கள் கீழே இறங்கினார்கள். அவர்கள் வேகமாக வீட்டுக்குள் நுழைந்து ராமையாவை பார்த்து சப் இன்ஸ்பெக்டர் சொன்னான். சரி, வண்டியில் போய் ஏறு. எதுக்காகவா? நாயுடுவோட ஆளை கொலை பண்ணினதும் இல்லாமல் எதுக்காகன்னு வேற கேள்வி கேட்குறியா? போடா நாயே. அவன் ராமையாவை பிடித்து இழுத்து முரட்டுத்தனமாக ஜீப்புக்குள் தள்ளினான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.